எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரம்மகுமாரிஸ் ஞானம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பிரம்மகுமாரிஸ் ஞானம்னா இறைவனே நேரடியா வந்து கத்துத்தர ஞானம் தான் இந்த பிரம்மகுமாரிஸ் ஞானம். இது முற்றிலும் இலவசமா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அது எங்கெங்க இலவசமா கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரம்மகுமாரிஸ் ஞானம் இது நீங்க இதை கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பிரம்மகுமாரி சென்டர்ஸ். பக்கத்தில் இருக்கிற பிரம்மகுமாரி சென்டர்ஸ்ல நீங்க விசாரிச்சீங்கன்னா பிரம்மகுமாரி சென்டர்ஸ்கள் இலவசமா அங்க போயிட்டு கத்துக்கலாம் நீங்க அந்த பிரம்மகுமாரி ஞானத்தை. பிளஸ் யோகாவும் கத்துருவாங்க. பிரம்மகுமாரி யோகா அதையும் முற்றிலும் இலவசமா கத்துருவாங்க. நீங்க பிரம்மகுமாரி இடம் போய் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன உடனே ஃபுல்லா ஒரு ஞானத்தை சொல்ற மாட்டாங்க. ஏன்னா புரியாதுன்னு சொல்றதுக்காக ஒரு 7 days கோர்ஸ் உங்களுக்கு நடத்துவாங்க. அந்த 7 days கோர்ஸ் நடத்தும் போது கூட ஃப்ரீயா தான் சொல்லி தருவாங்க. அந்த 7 days கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பிரம்மகுமாரி ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு யோகா கத்து தருவாங்க. பிரம்மகுமாரி நாலேஜ் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது முற்றிலும் இலவசமா உங்களுக்கு மக்களுக்காக இலவசமா கத்துறாங்க. பிளஸ் நீங்க எப்படி இன்னொரு இடத்துல ரெண்டாவதா நம்ம எப்படி இலவசமா அந்த ஞானத்தை கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல கத்துக்கலாம். நான் வந்து பிரம்மகுமாரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கத்துக்கும் போது சென்டர் போய் 7 days கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு புரியல. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் பிரம்மகுமாரிஸ் போறத நான் விட்டுட்டேன். இப்போ இது வரைக்கும் நான் போல. நான் யூடியூப்ல எங்க கத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா பிகே சரவணகுமார் அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து பிரம்மகுமாரிஸ் நாலேஜ் யூடியூபர் வந்து யூடியூப்ல போடுறாரு. அவருடைய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அவரோட லிங்கையும். அப்புறம் பிரேமானந்த நாராயணன் அப்படின்னு ரெண்டாவது யூடியூபரும் பிரம்மகுமாரிஸ் நாலேஜ் பத்தி இலவசமா போடுறாரு. அதையும் நீங்க கத்துக்கணும். இவங்க 2 பேரும் வந்து பிரம்மகுமாரிஸ் நாலேஜ் பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். நான் வந்து எப்போ கற்றுக்கிட்டேன்னா 2020 டைமில் வந்து கொரோனா டைமில் நான் கற்றுக்கிட்டேன் இந்த நாலேஜை. கற்றுக்கிட்டு ஒரு 7 வருஷம் ஆகுது. இப்போ யோகா பார்த்தீங்கன்னா நான் யோகாலாம் பண்ணுறதில்ல. இருந்தாலும் நான் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் நான் மக்களுக்கு சொல்கிறேன். என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். மூணாவதா இது எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிஸ் வாணின்னு சொல்லிட்டு யூடியூப் வெப்சைட்ல ஃப்ரீயா கிடைக்குது. அந்த வாணிஸ் எல்லாம் நீங்க படிக்க அப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். கடவுள்னா யாரு, நம்பனா யாரு, யோகனா என்ன, அது பத்தியெல்லாம் எல்லாமே, இந்த உலகம்னா என்ன, கல்பம், அது பத்தியெல்லாம் எல்லாமே வந்து யூடியூப் வாணின்னு சொல்லிட்டு இறைவனே ஸ்ட்ரைட்டா சொல்றத வந்து ஸ்ட்ரைட்டா நீங்களே படிக்கும்போது யாருமே வேணாம், யூடியூபர் வேணாம், சென்டர்ஸ் வேணாம், நீங்களே அதை வந்து படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அது எப்படின்னு நீங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஏன் யாரோ சொல்லி நம்ம கேட்கறதோட நம்மளா படிச்சு புரியும் போது ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கும் போது நம்மளுடைய அந்த ஞானம் வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்ல போவோம். ஏன்னா வந்து நீங்களும் அந்த இறைவனும் ஸ்ட்ரைட்டா நம்ம அந்த இறைவன் சொல்றதெல்லாம் அந்த வானிலை படிக்கும்போது உங்களுக்கு என்ன டச் ஆகும், உங்களுக்கு என்ன டச் ஆகும் அதை தான் பார்க்கணும். மற்றவங்க சொல்றது, அதை யூடியூப்ல சொல்றது, மற்ற சென்டர்ஸ்ல சொல்றதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனா ஸ்ட்ரைட்டா நீங்க கடவுள் தர என்ன சொன்னாரோ அதை நீங்க படிக்கும் போதே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஞானங்கள் வந்து மூணுமே அப்படி நீங்க சென்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் வந்து சென்டர்ஸ் இல்லாத இடமே இப்ப கிடையாது. பிரம்மகுமாரி சென்டர்ஸ் வந்து எல்லா மெயின் ஏரியாலையும் கண்டிப்பா பிரம்மகுமாரி சென்டர்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு. அப்படி பிரம்மகுமாரி சென்டர்ஸ் உங்க பக்கத்துல இல்லைன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ல. நான் உங்களுக்கு அந்த ரூட்லாம் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் பிளஸ் யூடியூப் வீடியோஸ் நிறைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாருமே வந்து பிரம்மகுமாரிஸ் நாலேஜை வந்து இலவசமா யூடியூப்ல கத்துறாங்க. நிறைய பேர் வேலைக்கு போக முடியல, நிறைய பேர் வந்து காலேஜுக்கு போறாங்க,
நிறைய பேருக்கு வேலைக்கு போயே ஆகணும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம சென்டென்ஸில் கற்றுக்கணும். முக்கியமாக சென்டென்ஸில் கற்றுக்கணும். அப்படி டைம் கிடைக்காதப்போ நீங்கள் யூடியூப்ல போகும்போதோ, நீங்கள் வேலைக்கு போகும்போதோ, ஜாப் செய்யும் போதோ, ஜாப் முடிச்ச பிறகு வரும்போதோ போகும்போதோ நீங்கள் யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். அந்த நாலேஜ் புரிஞ்சுக்க முடியும். இறைவனே சொல்ற நாலேஜை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஞானம் கேட்ட பிறகு நீங்க வேற எந்த ஒரு ஞானமோ பக்தியோ நீங்க வந்து பண்ண பிடிக்காது. ஏன்னா இந்த நாலேஜ் வந்து அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஞானம் தான் இந்த பிரம்மகுமாரிஸ் ஞானம். சீக்கிரமா இது புரியலனா கூட, சீக்கிரமா இந்த நாலேஜ் நம்மளுக்கு புரியலனா கூட மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞானங்கள் படிக்கும்போது கேட்கும்போது கண்டிப்பா இது புரியும். எனக்கும் ஆரம்பத்துல சொன்ன உடனே பிடிக்கல, சண்டை போட்டேன், வாக்குவாதம் பண்ணேன், இதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க சொல்லதெல்லாம் நான் உண்மைன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவா படிக்கும்போது உண்மைகள் கேட்கும்போது ஆரம்பத்துல வலிக்கும், கசக்கும். பட் உண்மைகள் நம்ம அது உண்மை வந்து மாற்றவே முடியாது. உண்மைனா அது உண்மைதான். அது நீங்க எத்தனை பொய்யை வச்சு மறைச்சாலும் அது உண்மைதான். அது எப்படி இருந்தாலும் அந்த உண்மை நமக்கு கொஞ்சம் கசக்கறனா கூட அது உண்மையை நம்ம கத்துக்கும் போது இதை விட பெரிய ஞானம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க நம்பலாம். அந்த மாதிரி ஒரு மன அமைதி, வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஞானம் தான் இந்த பிரம்மகுமாரிஸ் ஞானம். இது நேரடியா வந்து இறைவனே கத்து தரதுனால நீங்க கண்டிப்பா இதை கத்துக்கணும். 7 days கோர்ஸ் நீங்க வந்து சும்மாவாச்சும் போய் அட்டன் பண்ணணும் உங்க வாழ்க்கை கோசம். ஏன்னா முற்றிலும் இது இலவசமா கத்துறதுனால நீங்க கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கொஞ்சம் வீடியோஸ் இதை பத்தி நான் வந்து போடலான் இருக்கேன். உங்களுக்கு என்ன கேள்வி அந்த மாதிரி எல்லாம் வருமோ நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு என் ஞானத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதுனாலும் கமெண்ட்ல பேசுங்க, நான் சொல்றேன். முக்கியமா இந்த ஞானத்தை வந்து நீங்க கத்துக்கணும். உங்க மன அமைதிக்கும் இந்த தியானமும் கத்துருவாங்க. அந்த தியானத்தையும் நீங்க கத்துக்கிட்டு வாழ்க்கையில பயன்பெறணும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.